வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஜூலை 13 இன்னைக்கு காஷ்மீரில் மெரிட்ஸ் டே, தியாகிகள் தினம் சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் எல்லை பிரச்சனை அப்படின்றது. ஸோ இந்தியா, சீனா, பாகிஸ்தான் நம்ம 3 பேருக்குமான எல்லையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் இது. ஏன் இடம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து 1846 ராஜா குவால் சிங் அப்படின்ற ஒரு பர்சன் தான் இந்த பகுதி தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. ஆனால் பிரிட்டிஷ்காரங்க வந்ததுக்கப்புறம் அவங்ககிட்ட ஒப்பந்தம்லாம் போட்டுட்டு அப்படியே இருக்க ஒரு மறைமுகமாக பிரிட்டிஷும் வந்து இந்த பகுதியை தன்னோட கண்ட்ரோல்லே எடுத்திருந்தாங்க. அதை தொடர்ந்து 1925 பார்த்தீங்கன்னா ஹரி சிங் அப்படின்ற பர்சன் வந்து ராஜாவை பதவி ஏற்கிறாரு. அவர் ஏற்றதுக்கு அப்புறம் இன்னும் சர்ச்சைகள்ன்றது ஜாஸ்தியாது. ஏன்னா அந்த சமயத்தில் இருந்த இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை தான் அந்த பகுதிகளில் ஜாஸ்தி. ஆனால் அவங்களுக்கான உரிமைகளும் நிறைய விஷயங்களும் கிடைக்காம போக அவங்க எல்லாருமே வந்து ஏழ்மையான ஒரு நிலைமையிலே தான் இருந்தாங்க. அவங்களுடைய நலன் அப்படின்றது பெரிய லெவலில் பார்க்கப்படலை. இதனால் அங்கங்கே சின்ன சின்ன பிரச்சனைகள்ன்றது கிளம்பிட்டே இருந்தது. 1931 என்ன ஆச்சுன்னா அவங்களுடைய பிரச்சாரங்களுக்கும் அவங்களுடைய கூட்டங்களுக்கெல்லாம் தடை போக அது பூதாகரமாக வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. எல்லாரும் வந்து எங்களுடைய வாழ்வியலே வந்து தடைக்கிற அந்த விஷயத்தை எதிர்த்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணி ஆகணுமே சொல்லிட்டு இதுக்கு தலைவர் யார் பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் காதர் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து ரொம்ப முக்கியமான இருக்கிறாங்க. அவர் கைது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல தலைவன் இல்லைனா மக்கள் போயிடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் பண்ணிட்டாங்க. ஆனால் அவர் கைது பண்ணதுக்கப்புறம் அவர் விடுவிக்க சொல்லி மக்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து போராட்டங்கள் இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. சரி, இதுக்கப்புறம் இங்கே காஷ்மீர்லேயே ஒரு கைது பண்ணி வச்சுனா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு ஸ்ரீநகருக்கு கொண்டு போயிட்டாங்க. அங்கேயும் மக்கள் கூட்டம்ன்றது கூடிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து தடியடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ண போலீஸ்காரங்களும் இறங்கிட்டாங்க. சடனாக அந்த கலவரன்றது பெரிய லெவலில் போகுது. துப்பாக்கி சூடுன்றதை நடத்துகிறாங்க. கிட்டத்தட்ட 22 பேர் வந்து இறந்து போகிறாங்க. தன்னுடைய உரிமையை கேட்ட மக்களை சுட்டு கொன்னதுன்றது சரியான ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் பயங்கரமான எதிர்ப்புகள் கிளம்ப ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் அது நிறைய கேஸ் வழக்குகள் அப்படின்னு போச்சு. பட் இருந்தாலும் நம்மளுடைய உரிமைக்காக இத்தனை பேர் இறந்துருக்காங்களே, அவங்கள கண்டிப்பாக மதிச்சா ஆகணும். இந்த மாதிரியான ஒரு சம்பவம் இதுக்கப்புறம் எப்பவுமே நடக்கக்கூடாதுன்ற கான்செப்ட்லாம் முன் வச்சு தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காஷ்மீரில் மெரிட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான், இந்தியா அப்படின்ற வேறுபாடுலாம் இல்லாமல் எல்லாருமே வந்து இந்த மாதிரி உயிர் விட்டவங்களுக்காக அனுசரிக்கக்கூடிய ஒரு நாளாக வச்சுருக்காங்க ஜூலை 13. நெக்ஸ்ட் ஸ்கின் டேப் டே அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து ஃபாரினர்ஸினுடைய ஒரு டெவலப்மெண்ட். அமெரிக்காவில் தான் பார்த்தீங்கன்னா இது பெரிய லெவலில் கொண்டாடுறாங்க. அட் த சேம் டைம் இதை ஆதரிக்கக்கூடிய பல நாடுகள் இருக்காங்கல்ல, அவங்களும் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. சரி, இது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிக்கிறது தானே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ட்ரெஸ்ஸே இல்லாமல் நிர்வாணமாக பொது இடத்துல குளிக்கிறது. இப்போ பீச்சு, ஒரு குளம், குட்டை, இந்த பகுதியெல்லாம் குளிக்கிறதுன்றதுல குழந்தைங்களாம் இருந்தால் சரி, பெரியவங்களாம் அதை பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான்ப்பா இவங்களுது. என்னதான் நாகரிகம் நம்ம பயங்கரம் வளர்ந்துட்டோம் அப்படி போயிட்டோம் சொல்லியிருந்தாலுமே இந்த மாதிரியான சில விஷயங்களில் ஆதரவு கொடுக்கறதுக்குனே பெரிய கூட்டம் இருக்கிறாங்க. அப்படி தான் 1976 ஃபஸ்ட் டைம் அதை ஸ்டார்ட் பண்ணாங்கப்பா. ஆனால் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இது நிறைய நாடுகள் ஆதரவோட பல டைமில் வேறு டேட்லலாம் இந்த செலிப்ரேஷன் இது போயிட்டே இருந்தது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு சரியான டேட்லாம் கிடையாது. இந்த ஜூலை மாதத்தில் 2வது அந்த வீக்கெண்டு சனிக்கிழமை இந்த மாதிரியான டேட்டில் தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. 2000 உமன்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி நிர்வாணமாக வந்து குளிச்சாங்க. 2011 அது வேர்ல்டு ரெக்கார்டாகவும் மாறிச்சு. சரி, எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி குளிக்கிறதுனால உடலில் ஆடைகளுடைய தொடுதல் இல்லாததுனால ஒரு தடை இல்லாமல் உடல் முழுக்கவும் தண்ணியில் முழுகுது. இதனால் ரத்த ஓட்டம்ன்றது சீராகுது, பிளட் ப்ரெஷர்ன்றது லோ ஆகுது, ஸ்ட்ரெஸ் லெவல் டோட்டலாக அவங்கள விட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நன்மைகள் இதில் இருக்குதுப்பா. இதை ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ற கான்செப்ட் தான் அவங்க முன் வைக்கிறாங்கப்பா. ஸோ இதில் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் கொண்டு வந்தாங்க. அது பாருங்க, வரவங்களாம் வந்து ஃபோட்டோ எடுத்துன்னு இருக்கக்கூடாது, ஒருத்தர் உத்து பார்த்துன்னு இருக்கக்கூடாது, அதேமாதிரி ஃபஸ்ட் டைம் குடிக்கிறவங்க இந்த ட்ரிங்க் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா குளிக்கிறதுன்றது பீச் மட்டும் இல்லை, ஒரு குட்டையாக இருக்கலாம், ஒரு ஆறாக இருக்கலாம், இந்த மாதிரி அவங்க இருக்கக்கூடிய ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடங்களை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல குளிக்கிறாங்கப்பா. அதுதான் ஸ்கின் டீப் டே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 13. நெக்ஸ்ட் வேர்ல்டு ராக் டே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பிரேசிலில் தான் பயங்கரமான செலிப்ரேஷன்றது இருக்குது. இந்த ராக் அப்படின்ற இசையை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாம் நினச்சிட்டு ராக் இசை அப்படின்றது ஒன்று தானே. பட் ஆனால் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குங்க. போக் ராக்கு, அப்புறம் கிளப் ராக்கு, அப்புறம் பங்க் ராக் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்துட்டு உருவாயிடுச்சு. பட் ஆனால் 1940 50 இடைப்பட்ட காலத்தில் அமெரிக்காவில் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக இந்த ராக் இசை அப்படின்றது ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் அவங்க இருந்த நாடுகள்லாம் அதை பார்த்துட்டு ஆஹா ஃபாரினர்ஸ்லாம் இப்படி தான் ஆடுவாங்களான்னு சொல்லிட்டு நம்மளும் அப்படி வாயை வந்து பார்த்துன்னு இருந்தோம். ஸோ இது அப்படியே தொடர்ந்து போக இது ராக் இசை அப்படின்றது எதுக்கான ஒன்றா மாறுச்சு அப்படின்னா சமூக பிரச்சனைகளை பற்றி பேசுகிறதையும் இனவெறியை பற்றி பேசுகிறதையும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய இடங்கள்ல இந்த ராக் இசைன்றது ரொம்பவுமே பிரபலமடைய ஆரம்பிச்சிது. ஏன்னா அந்த யதார்த்தமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருந்ததுனால. ஸோ இது அப்படியே போக ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா அந்த 1983 1985 இடைப்பட்ட காலத்தில் எத்தியோப்பியாவில் ஒரு பெரிய பஞ்சம் ஏற்படுது, மழை இல்லாமல்.
கிட்டத்தட்ட 1.2 மில்லியன், அதாவது 1.25 லட்சம் மக்கள் வந்து இறந்து போனாங்க. 7.75 மில்லியன் மக்கள் வந்து இதில் பாதிக்கப்பட்டாங்க. ஸோ இவ்வளவு பேருக்கு வந்து உணவு கொடுத்தாகணும் அப்படின்னு நினச்சாங்க. ஏன்னா அந்த சமயத்தில் பெற்றவங்க இல்லாமையே 2 லட்சம் குழந்தைங்க அனாதைகளாக்கப்பட்டாங்களாம். அவ்வளோ பெரிய பஞ்சம் ஏற்பட்டுச்சு. ஸோ இதுக்கு எப்படியாவது ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா ஐரிஷினுடைய இசை கலைஞராகவும் ஆக்டராகவும் அரசியல்வாதியாகவும் இருக்கக்கூடிய கெல்டாஃப்ன்ற பர்சனும், அதே சேம் ஸ்காட்டிஷினுடைய இசையமைப்பாளர் அந்த மிட்ஜூரே அப்படின்ற ஒரு பர்சனும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வை நடத்த ஆரம்பிக்கிறாங்க 1984. ஸோ அப்படி அதன் மூலமாக வரக்கூடிய வருவாயை வச்சு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினச்சாங்க. அதுவும் சக்ஸஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட $24 மில்லியன் இதில் வருவாய் எடுத்தாங்க. அதனால் ஹெல்ப்பும் பண்ணாங்கப்பா. ஸோ அப்படி அந்த எத்தியோப்பியாவுக்கு அவங்க பண்ண அந்த ஹெல்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அடுத்த வருஷம் அது அப்படியே தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சுது. எல்லாரும் அதுக்கு வந்து ஒரு டேவாகவே உருவாக்கலான்னு சொல்லிட்டு ராக் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேவும் உருவாகினாங்க. அப்படி உருவாக்கப்பட்ட தினமாக தான் இன்னைக்கு பிரேசிலில் பயங்கரமான ஒரு செலிப்ரேஷனோட வேர்ல்டு ராக் டே அப்படின்னு சொல்லிட்டு இசையோடு சேர்த்து நிறைய விழிப்புணர்வுகள் ஏற்படுத்துகிற ஒரு நாளாகவும் கொண்டாடுறாங்க ஜூலை 13. நெக்ஸ்ட் சி ஃபிஷர்மேன் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு லாட்வியாவில் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. 2 திருவிழா தான் அவங்க லாட்வியாவை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான திருவிழா. அதில் இதுவும் ஒன்று. அந்த பகுதி முழுக்கவும் பார்த்தீங்கன்னா ஃபிஷர்மேன்ஸுக்கான ஒரு இடமாகவும் இருக்கிறதுனால அது சேம் டைம் அது ஒரு பெரிய துறைமுகமும் கூட. ரொம்ப முக்கியமான பால்டி கடலினுடைய ஒரு துறைமுகமாக இது இருக்குது. ஏன்னா இதோட லென்த்து மட்டுமே இந்த கடற்கரையினோட லென்த்து 494 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. ஸோ எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் பார்த்துங்க. ஸோ அப்படி இருந்த இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1936 பாவிலோஸ் அப்படின்ற ஒரு பிளேஸில் தான் ஃபஸ்ட் டைமாக சின்னதாக இந்த கொண்டாட்டன்றது அவங்களுடைய கல்ச்சர் பேசஸில் அவங்க ஒன்றா சேர்ந்து கொண்டாடுற ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கான்செப்ட் நல்லா இருக்கவே லாட்வியா முழுக்கவும் அது அப்படியே ப்ராப்ளம் ஆடிது. விளையாட்டு போட்டிகள், இந்த ரோட்டில் அணிவகுப்பு போகிறது, அப்புறம் அப்படியே அந்த இன்னும் நிறைய விஷயங்களை பண்ணுறது, கலை நிகழ்ச்சிகள் பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது பயங்கரமாக ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிச்சுப்பா. ஸோ இன்றைக்கி லாட்வியாவினுடைய ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு விழா தான் இந்த சி அண்ட் ஃபிஷர்மேன் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடக்கூடிய ஒரு தினமாக வச்சுருக்காங்க ஜூலை 13. வீதியில் படத்தினுடைய பேனரை பாயா வச்சு படுத்துட்டு இருந்த ஒரு குடும்பத்தை பார்க்கும்போது தோணுச்சு, நாம் இயல்பாக வாழ்கிற வாழ்க்கை பலரின் கற்பனையாகவே இருக்குன்னு. மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாரு. உங்கள்கிட்ட பிறகு நான் பாண்டிய நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.